Student, 12th standard chapter 2 example 2.25, find the product 3 by 2 cos pi by 3 plus I sin 3 by 5 by 3 into 6 into cos pi by 6 plus I into sin 5 by 6. இது 2 times மல்டிப்ளை பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கண்டு ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா ஒரு எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்மெட்டில் ரிசல்ட்டை கொடுக்க சொல்கிறாங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்மெட்டில் ரிசல்ட்டை கொடுக்க சொல்கிறாங்க. இந்த 2 times மல்டிப்ளை பண்ணி. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இது R1 எடுத்துட்டு இது θ1 இது θ2 எடுத்துரு இது R2. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது R1 இது R2 இது θ1 θ2. ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷன் நமக்கு Z1 இது ஃபுல்லா Z1 எடுத்து இது ஃபுல்லா Z1 இது ஃபுல்லா Z1 இது ஃபுல்லா Z2 Z1 கிராஸ் Z1 என்ன பண்ணோம் R1 R2 மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் போலார் ஃபார்ம்ல. அப்போ R1 இன்ட்டு R2 இன்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 வரும் இந்த ஆர்குமெண்ட் வேல்யூ தீட்டா வேல்யூ இந்த காசு கூட இருந்தாலும் இந்த வேல்யூ ஆட் பண்ணலாம் ப்ளஸ் டைம் பண்ணலாம். Z1 Z2 ப்ராடக்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா argument of Z1 plus argument of Z2. அப்போ நெக்ஸ்ட் நான் argument of cos pi by 3 plus pi by 6 plus I into sin pi by 3 plus I sin pi by 6. ஓகே இங்க காஸ்னா இங்க காஸ் இத ஆட் பண்ணனும் plus I into sin இருக்கா சேம். ஓகே இப்போ ரெண்டு இதாரம் 6 எல்சியம் எடுத்துங்க. 6 ல எத்தனை 3 இருக்கும் 2 times அப்ப 2 pi 6 ல எத்தனை டைம்ஸ் இருக்கும் 1 times இருக்கும் 1 into 5 by 5. ஓகே அதே சேம் இங்க எல்சியம் எடுத்துட்டு நமக்கு இப்போ நெக்ஸ்ட்னா நமக்கு இந்த இதை சிம்ப்ளை பண்ண எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ் அப்போ 3 3 சார் 9 இதை ஆட் பண்ணால் 7 pi by 6 ப்ளஸ் I sin pi by 6. ஓகே இப்போ நமக்கு 7 pi by 6க்கு டேபிள் வேல்யூ நமக்கு இல்லை நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் அதுக்கு என்ன பண்ணால் சிம்ப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ காஸ் வந்து நான் 5 நேரம் 5 ப்ளஸ் 5 by 6ன்னு எழுதலாமா நமக்கு ஏன்னா எல்சியம் எடுத்து பாருங்க 6 pi plus 5 divided by 6னா 7 pi by 6. இப்போ 7 pi by 6 எப்படி எழுதலாம் 5 plus 5 by 6 யூஸ் பண்ணலாம். அதே சேம்னா 5 நேரம் 5 by 6. ஓகே இப்போ cos நேரம் 180 plus theta 180 plus theta நமக்கு 180 plus எத்தனை கூட நமக்கு இருக்கும் 180னா சேஞ்ச் ஆகாது காஸ் தான் வரும். ஓகேவா ஆல் சில்வர்ஸ்னா செகண்ட் குவாட்ரண்ட் நமக்குண்ணா சைன் மட்டும்தான் பாசிட்டிவ் ரெமிலாம் நெகட்டிவ் இருக்கும். அப்போ நான் சைனு காசு இருக்குது அப்போ காசு இருந்தால் நெகட்டிவ். ஓகேவா உங்கள் 0 90 180 அப்போ 180 நமக்கு தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும் 180 ப்ளஸ் தீட்டானா தேர்ட் குவாட்ரண்ட்ல டேன் மட்டும் பாசிட்டிவ் டேன் ரெசிபிள் காட்டு மட்டும் பாசிட்டிவ் எது வந்தாலும் நெகட்டிவ். அப்போ 180 வந்ததால 180 நேரம் காசு தான் வரும். 180க்கும் 360க்கும் சேஞ்சஸ் ஆகாது. 270க்கும் 360 நேரம் 270க்கும் 90க்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். சைன் வந்து காசாக மாறும் காசு வந்து சைனாக மாறும். அப்போ 180 ப்ளஸ் தீட்டா என்ன வரும் மைனஸ் காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் நேரம் அதே சேம் சைன் 180 ப்ளஸ்னா 180னா தேர்ட் குவாட்ரண்ட் என்ன பண்ணலாம் டேனோட ரெசிபிள் காட்டு மட்டும் தான் பாசிட்டிவ் ரிமைனிங்லாம் நெகட்டிவ் டேர்ம்ஸாக இருக்கும். அப்போ சைன் நேரம் 180 ப்ளஸ் தீட்டா நேரம் மைனஸ் சைன் தீட்டா. தீட்டாக்கு என்ன இருக்குது பை பை 6 இருக்குது தீட்டாக்கு பை பை 6 இருக்குது. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ காசுனா நமக்கு காஸ் பை பை 6 வேல்யூ √3/2 மைனஸ் I பை பை 6 சைன் பை பை 6 வேல்யூ 1/2. இப்போ 9 உடால மட்டும் 9 √3/2 மைனஸ் 9/2 I. இதான் நேரம் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இந்த டோட்டல் வேல்யூவில் ப்ராடக்ட் வேல்யூவோட சிம்ப்ளிகேஷன் ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா 9 √3/2 மைனஸ் 9/2 I. இதான் நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகே